பேசும் வார்த்தை, கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. சங்கீதம் 91:15. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆபத்தில், பிரச்சனை, கஷ்டங்களில் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. அவரை நோக்கி கூப்பிடுகிற முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்படாது. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பகுதியில் வந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்றுவார். இன்று ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கிருபை நிறைந்தவர் ஐயா. எல்லா துதியும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, பயங்கர பராக்கிரமசாலியான தெய்வமே, சத்துருக்களின் கிரியைகளை முறியடிங்கப்பா. ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரத்தை எங்கள் மேலே வைத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கிருபையின் சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். பொல்லாங்கான எங்களை தொடாதபடி தேவன் எங்களை வேலியெடுத்து காத்துக்கொள்ளும்படியா எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று எங்களுக்கு தெரியும் ஐயா. அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களை பொறுப்படுத்த ஆசீர்வதியும் ஐயா. நம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். போதுமானவராக இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்வார். அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற தேவன். உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் விலை மதிக்க முடியாத தம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறவர் உங்களுக்கு இன்று ஒரு விடுதலையை தருவார். உங்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா.